Hi children, welcome to 7th standard English class. Now we are going to learn Unit 3 Prose, a prayer to the teacher. Children, what are you going to be in your future? As a teacher or police or doctor or colleague, like this, whatever else. What you are going to be in your future. Think it over. In this lesson, we are going to learn at what a teacher should teach everything to create a good students for this society. If you ready, let's get started. Students, அந்த பாக்ஸில் இருக்கு பாருங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? This lesson is based on a speech made by Subrata Banerjee, founder and CEO of Mindtree, as part of the convocation address at the International Academy for Creating Teaching, Bangalore, on January 6, 2005. Founder means ஒரு கம்பெனியை முத யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் ஃபவுண்டர். இப்போ அந்த கம்பெனியை உருவாக்கிட்டு அந்த உருவாக்குனவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இறந்து போயிட்ட பிற்பாடு அவங்களுடைய பிள்ளைங்கள் வராங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்லி ஓனராக மட்டும்தான் இருக்க முடியுமே. அந்த கம்பெனியை உருவாக்குனவங்க மட்டும்தான், அந்த ஒரு ஆள் தான் ஃபவுண்டராக இருக்க முடியுமே. மீதி பேர் எத்தனை பேர் வேணாலும் ஓனர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி மைண்ட்ட்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்டோட சுப்ரட்டோன்றவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, எங்கே கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் அப்படின்ற காலேஜில், அது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. எங்கே நடக்குதுனாக்கா கான்வகேஷன் பெங்களூரில் நடக்கிறது. ஜான்வரி 6, 2005 நடக்குது. ஓகேவா? அந்த கான்வகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பட்டமளிப்பு விழா. ஒரு படிப்பு முடிச்சுட்டு அந்த காலேஜ் முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழா. அந்த விழாவில் தான் இவர் சுப்ரட்டோன்றவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். He is addressing the teachers graduating from the academy, and he requests the teachers to go behind the syllabus and teach students the values and skills they need to live a useful and meaningful life. இந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். யாருக்கு? அந்த டீச்சர்ஸ்களுக்கு. என்ன ரிக்வெஸ்ட்னாக்கா, சிலபஸை மட்டுமே பேஸ் பண்ணி டீச்சர்ஸ் டீச் பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு. இந்த கிராஜுவேஷன் யாருக்கு நடக்கும்னாக்கா, அதான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு போகிறாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நடக்குது. ஓகேவா? டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறாங்க, கிராஜுவேஷன் வாங்குறாங்க, அப்புறமா டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக எங்கே இந்த சொசைட்டிக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகல தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த லெசனில், இந்த ப்ரோஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் உபயோகமுள்ளதாகவும் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறார் இவர். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சுப்ரட்டோன்றவர் ஒரு நல்ல மாணவனை அந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஆசைப்படுறாரு. Listen to your teacher delivering the speech. It is a great occasion for the graduating teacher for the society. இந்த சொசைட்டிக்கு நல்ல மாணவனை கொடுக்க சொல்லி ஸ்பீச் கொடுக்குறாரு. Also a great day for the faculty and the administrations to have given the world another set of people whose impact is going to be proportionally large. இந்த கிராஜுவேஷன் டே அப்படின்றது இந்த டீச்சர்ஸ் டே முடிச்சுட்டு போகிறாங்க பற்றியா,
அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கும் அந்த காலேஜுக்கும் தான் பெரிய ஒரு அடியாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸை இந்த சொசைட்டிக்கு கொடுக்குது. யார்? இந்த காலேஜ் கொடுக்குது. அப்போ இந்த காலேஜை கொடுக்கும்போது இந்த டீச்சர்ஸை நல்லா ஒரு மாணவனை வாழ்க்கையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அந்த டீச்சரு இந்த மாணவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த டீச்சரு போயிட்டு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும். இந்த டீச்சர்ஸு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த டீச்சர்ஸ்ங்கள்ட்ட இருக்குது. ஸோ அந்த டீச்சர்ஸ் ஒரு நல்ல ஒரு எபிலிட்டியான ஒரு டீச்சர்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இப்போ இந்த டீச்சர்ஸ் பட்டமளிப்பு விழா வாங்கிக்கிட்டு போயிட்டு டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று சொதப்பினாங்க அப்படின்னாக்கா இந்த சொசைட்டியே சொதப்பிடும். ஸோ அதனால ஒரு நல்ல டீச்சரை நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த டீச்சரு இந்த ஒரு மாணவனை ஒரு சொசைட்டிக்கு நல்ல ஒரு மாணவனாக உருவாக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. I am honored to be here with all of you to share your joy, your hope. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய நம்பிக்கையையும் இப்பொழுது நீங்கள் ஷேர் பண்ண போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. As teachers, on behalf of all the lives you will touch, I have a few things to ask of you. நான் உங்கள் முன்னாடி ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுடைய இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். என்னன்னா, இட்ஸ் கோயிங் டு பி எ லாங் அண்ட் சம்வாட் அன்யூஷுவல் லிஸ்ட். இதை நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ். இருந்தாலும் நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க தான் போகிறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்லேருந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாகவும் நீங்கள் டீச்சராகவும் இருக்க போகிறீங்க. ஹியர் கோஸ் மை லிஸ்ட். இதோ என்னுடைய லிஸ்ட்டை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இதற்கு நீங்கள் ஒரு பெரிய பங்களிப்பு கொடுப்பீங்க, ஈடுபாடு கொடுப்பீங்கன்னுட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் இது அன்யூஷுவல் லிஸ்ட்டுன்னுட்டு நீங்கள் நினைக்கலாம். இந்த அன்யூஷுவல் லிஸ்ட்டு தான் ஒரு மாணவனை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் உபயோகம் உள்ள மாணவனை தன்னுடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்துவதற்காகவும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்பி உங்களுக்கு முன்னாடி நான் சில கொஷின் லிஸ்ட்டை நான் வைக்கிறேன். ஸோ அதை எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில லிஸ்டெல்லாம் அவர் சொல்கிறாரு. என்னன்னுட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். இன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னால் சேர்த்து கொள்ளுதல். ஓகேவா? The people who write my textbooks and the ones who prescribe the syllabi will not tell you. யார் இந்த புக்ஸ் எழுதுறாங்கல்ல, இப்போ 7th ஸ்டாண்டர்டுக்கு இந்த ப்ரோஸ் தான், 8th ஸ்டாண்டர்டுக்கு இந்த போயம் தான் படிக்கணும் அப்படின்னு, இதுதான் படிக்கணும், இதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை மட்டும்தான் டீச்சர்ஸுங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சிலபஸை பிரிக்கிறாங்க பத்தியா, அந்த சிலபஸை தான் இந்த சிலபி அப்படின்றாங்க. இந்த புக்ஸ் உருவாக்குறாங்கல்ல, இந்த சிலபஸ் எல்லாம் உருவாக்குறாங்கல்ல, அதில் அந்த இம்பார்ட்டண்ட்டானது என்னது? இன்க்ளூஷன். ஹவு இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன் இஸ் ஃபார் மீ டு டூ வெல் இன் லைஃப். இந்த இன்க்ளூஷன்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது அவங்களுக்கு அது தெரியல. Without the sense of inclusion, I will not know that boundaries are meant to be pushed, not to be lived in. இந்த புக்கை உருவாக்குறவங்களும் சரி, எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வராங்கல்ல, அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறாங்கள அவங்களும் சரி, யாருமே இந்த இன்க்ளூஷன்ன்றத சொல்லியே தரமாட்டேன்றாங்க. இந்த புக்ஸ்லேயும் இந்த இன்க்ளூஷன்ன்ற டாபிக்ஸும் வரதும் கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. ஸோ எனக்கு இந்த இன்க்ளூஷன் சேர்த்து கொள்ளப்படல் அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை எனக்கு
சொல்லி கொடுங்க. சேர்த்து கொள்ளப்படலைன்னா எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், இந்தியா என்னுடைய நாடு. இப்போ டீச்சராக இருக்கிறவங்க எல்லாரையும் சமமாக நடத்தணும் எல்லாரையும். அந்த மாதிரி சேர்த்து கொள்ளப்படல் அப்படின்றது தான் இந்த இன்க்ளூஷன்ற கான்செப்ட். இப்போ இன்க்ளூஷன் அப்படின்ற ஒன்றை தவிர்த்துட்டு என்னால் லைஃப்பில் வாழ முடியாது. அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே இருந்து என்னால் வாழ முடியாது. ஸோ இந்த சேர்த்து கொள்ளப்படல் அப்படின்ற விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்ட்டு யார் சொல்றது? சுப்ரட்டோன்றவர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ல இருந்து டீச்சர்ஸுங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்க்ளூஷன் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்க்கலாமா? டேக் ஃபார் எக்ஸாம்பிள் தி ஃபேக்ட் தட் ஐ கிளீன் மை ஹவுஸ் பட் எம்டி மை கார்பேஜ் ஆன் தி ரோட். தட் இஸ் பிகாஸ் தி ரோட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் வாட் ஐ ஃபீல் இஸ் மை ஓன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வீட்டை பெருக்கிறோம், ஆமாம் தானே? நம்ம வீட்டை பெருக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம். இது எங்கே எடுத்துன்னு போய் கொட்டுறோம்? கார்பேஜ், குப்பைகள் எல்லாம் கொட்டக்கூடிய இடம் ஒன்று இருக்கும் பார்த்தியா, தெருக்கல்ல, அங்கே எடுத்துன்னு போய் கொட்டிடுறோம். ஆக்சுவலாக அதை எங்கே கொட்டணும்? ஒரு டஸ்ட்பின்னில் தான், ஒரு டஸ்ட்பின்னை வச்சு அதில் தான் கொட்டணுமே. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய வீட்டை பெருக்கி எடுத்துன்னு போய் சொசைட்டியில் எடுத்துன்னு போய் போட்டுடுறோம். அப்போ அங்கே போட்டதுனால அந்த சொசைட்டி என்ன ஆயிடுது? ஒரு டர்ட்டி ஆயிடுது. இப்போ நம்மளுடைய வீட்டை, இது என்னுடைய வீடுன்றதுனால நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம். அந்த சொசைட்டி நம்மளுடையது இல்லை அப்படின்ட்டு நீ ஃபீல் பண்ணலை. அது என்னுடையது அப்படின்ட்டு நீ நினச்சிருந்தனாக்கா நீ அங்கே கொட்டியிருக்க மாட்டேன். அப்போ அந்த சொசைட்டின்றது என்னுடைய ஓன், என்னுடையது, இந்த சொசைட்டியும் என்னுடையது அப்படின்ட்டு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. I feed my own child but do not ask if the maid has eaten today. Her hunger is not included in my hunger. இப்போ நம்மளுடைய சைல்டுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம். அந்த சாப்பாடு செய்கிறாங்க பற்றியா நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரங்க செய்கிறாங்கன்னா வச்சுக்கேன், அவங்கள பற்றி நம்ம சாப்பிட்டீங்களா, போனீங்களா, உங்கள் குழந்தை சாப்பிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறதே இல்லை. நம்மளுடைய குழந்தை மட்டும்தான் சாப்பிட்டியா தம்பி, வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ அந்த சமைச்சாங்க பற்றியா, நமக்காக அவங்க சமைச்சாங்கல்ல, அவங்களுடைய சாப்பாட்டு, அவங்க சாப்பிட்டியா சாப்பிட்லையா நம்ம எதுவுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய பசி என்னுடைய பசியாக நான் நினைக்கல. அப்போ அவங்களுடைய பசி என்னுடைய பசியாக நினைக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அவங்களுடைய உணர்வை என்னுடைய உணர்வுகளாக நினைக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கற்றுக் கொடுங்க, அந்த இன்க்ளூஷனை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றாரு. I take my child to the movie but do not ask him to call the neighbor's child. That child is outside my zone of parenting. So, teacher, teach me inclusion. இப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு இருக்காங்க. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுறாங்க, நீனும் போயிட்டு விளையாடுற, உன்னுடைய குழந்தைங்களும் போயிட்டு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உன்னுடைய குழந்தைய மட்டும் மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு விளையாடுற அவனை நம்ம கூப்பிட மாட்டேன்றோம். அப்போ இதுலேருந்து அவுட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஜூன் ஆஃப் பேரண்டிங்கில் நம்ம இருக்கிறோம். அதுக்காக நம்ம அடுத்தவங்க வீட்டு குழந்தைய மூவிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை. அவுட் ஆஃப் பேரண்ட் ஆஃப் ஜூமில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் சொல்ல வரோம். ஓகேவா? மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸு நம்மளுடைய ஃபீலிங்ஸாக நினைக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த கான்செப்டில் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ டீச்சர் இந்த இன்க்ளூஷனை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், ஐ ப்ரே டு யூ டு டீச்சர், டீச் மீ டு கம்யூனிகேட். நான் மற்றவங்களுக்கிட்ட கம்யூனிகேட்னது பேசுவது, உரையாடுவது, நம்ம நினைக்கிறத மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம் பத்தியா, அதுதான் கம்யூனிகேட் பண்ணுறது. எனக்கு அதை டீச் கொடுங்க, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டீச் பண்ணுங்க அப்படின்றாங்க. As I get caught in the rut of
race of the common entrance test and cutthroat competition. Everyone will tell me that my survival depends on my power to impress. இந்த சென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமன் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் ஃபுல்லாக வாழ முடியல. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். அந்த போராட்டத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும். எல்லாரும் என்னிடம் என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க எப்படி அப்படின்னா மற்றவங்கள நீ எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போற, அதில் தான் உன்னுடைய சர்வைவல் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுல தான் உன்னுடைய சர்வைவல் ஸ்கில் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. எல்லாத்தையுமே அதிகம் இம்ப்ரெஸ் பண்ணணும் என்ன, ஆனா அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா, கொஞ்சமா பேசணும், அதிக மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் இந்த மக்கள் எனக்கு அட்வைஸ் பண்றது. ஸோ அந்த குறைவா பேசி அதிகமான மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எனக்கு கற்றுக் கொடுங்க. என்னடா இவன் வளவளன்னு பேசுறான் அப்படின்ட்டு மக்கள் நினைச்சிட கூடாது. ஸோ குறைவா பேசி அதிகமான மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. தி மோர் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ், தி லெஸ் ஐ வில் கம்யூனிகேட். டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் be able to write so that I am able to convey what I feel. இப்போ நான் பேசுறத ரைட் பண்றதுக்கு எனக்கு சொல்லி கொடுங்க. அதன் மூலமா நான் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், டீச் மீ டு கம்யூனிகேட் வித். இந்த 5 டிப்ஸ் சொல்லியிருக்காங்க பாரு. தி சிம்பிளிசிட்டி ஆஃப் சைல்ட் and the nakedness of a flower. இப்போ நேச்சர் அது எப்படி இருக்குதோ as it is we are accepting. ஓகேவா? ஆனால் நேச்சர் அப்படி ஏற்றுக்கிற நாம் அந்த சிம்பிளிசிட்டியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம ஏற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், தயங்குறோம். ஸோ அவங்க as it is அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றாரு. those who cannot speak or hear. இப்போ கேட்காதவர்களும் பேச முடியாதவர்களும் இருக்கிறாங்க பத்தியா, அவங்கள்ட்ட என்னுடைய கம்யூனிகேட் ஸ்கில்ல வச்சு பேசுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுங்க. பீப்புள் லெஸ் கிஃப்டட் லெஸ் ப்ரிவிலேஜ்ட் தென் ஐ ஆம். என்னை விட குறைவான எபிலிட்டினா ஸ்கில்லு. ஓகேவா? என்னை விட குறைவான திறமைசாலி இருக்கிறவங்கள்ட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. Those who have come before me and those who will follow. எனக்கு பின்னாடி வரவங்களும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் பத்தியா, அவங்கக்கிட்டையும் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு சொல்லி கொடுங்க. திங்ஸ் அனிமேட் அண்டு இன்அனிமேட். இப்போ லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இருக்குல்ல, விச் மீன்ஸ் மாறுபட்ட மனிதர்களோடு நான் போய் பழக போகிறேன். ஸோ அந்த கம்யூனிகேட்ன்ற ஸ்கில்லை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சர்வைவல் ஸ்கில் எனக்கு இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் என்னன்னா, மற்ற பொருட்களையோ மற்ற இயற்கை வளங்களையோ என்னுடையது என்று பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை எனக்கு கொடுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ரெண்டாவது என்னக்கா, இந்த உலகத்துல பலவிதமான மக்கள் இருக்காங்க, அவங்களோட நான் எப்படி போயிட்டு கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி நான் பழகணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு இந்த 2 ஸ்கில்ஸ்லயும் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன் மோர் தென் தட். டீச்சர் டீச் மீ ஹவ் ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். இதுல என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றாரு. as he prepare me for the wide world in which I need to fend for myself and for others, one time learning will not be good enough. wide world
எனக்கு தேவையானதை நான் பார்க்குறேன், அதை நான் எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ ஒரு முறை ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த விஷயம் வந்து கற்றுக்க முடியாது. அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லேர்னிங்காக இருக்காது. எனவே அந்த புதிய விஷயங்களில் கற்றுக்கணும். அதிகமாக அதில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குமே. அந்த புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு அதிகமாக டிஃபிகல்ட் இருக்கும். அதை எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை நீங்கள் சொல்லி கொடுங்க. அதிகமாக கற்றுக்கணும், டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை நீங்கள் சொல்லி கொடுங்க. I will have to have the ability to learn newer and more difficult things. Some of it I will need to learn very quickly. In all this, what will become critical is the process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer ways to learn, and that will make learning a joy for me. சில விஷயங்களை நான் வேகமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. இந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த லேர்னிங் ப்ராசஸில் கிரிட்டிக்கலானது என்னென்ன அப்படிங்கிறதையும், நான் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றதையும், புதுவிதமான கற்றல் வந்து எனக்கு புதுவிதமாக கற்றுக்கொள்வதற்கான வழிகளையும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றாரு. இல்லைன்னா புதுசாக நான் கற்றுக்கணும், அதை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பசியாக இருக்கிறாங்கல்ல, அந்த பசியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறத விட மீன் பிடிக்கிற தொழிலை கற்றுக் கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பசியாக இருக்கிறவங்களுக்கு அவனுடைய பசிக்கு ஒரு மீனை கொடுப்பதை விட அந்த மீன் பிடி தொழிலையே கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவனுடைய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாகும். இப்போ ஒரு மீனை அவனுக்கு கொடுத்துட்டோம் பசிக்காக அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் மட்டும்தான் அவனுக்கு அந்த பசி போயிடும். அடுத்தது என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பசி எடுக்க தான் செய்யும். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவான், இதே நிலைமை தான் அவனுக்கு வரும். ஸோ இதுவே இந்த ஒரு மீனை கொடுக்கறதுக்கு பதிலாக, அவனுடைய பசிக்கு இந்த ஒரு மீனை கொடுக்கறதுக்கு பதிலாக அவனை கூப்பிட்டு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதுவே அவனுக்கு தொழில் ஆயிரும். அதுக்கப்புறம் அவனுக்கு பசியே இருக்காது அப்படின்றத நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதை நீ கற்றுக்கோ நம்ம அப்படின்னு சொல்றதை விட இந்தந்த வழிகளில் நீ கற்றுக்கோ அப்படின்னு நீ கற்றுக் கொடுத்த அப்படின்னாக்கா அவனுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவன் கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். இப்போ படிங்க அப்படின்றத விட லேர்னிங்னா படிங்க தானே. அப்போ படிங்கன்றதை விட இந்தந்த வழிகளில் நீ படிச்சுனாக்கா உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நீ சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அவங்க கற்றுக்குன்னு போயிட்டு போகிறான். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் புதுவிதமான வழிகளில் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஜாய்ஃபுல் லேர்னிங் வந்து எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா லேர்ன் பண்ணுங்க படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்காது. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறத மகிழ்ச்சியான நிகழ்வாக எனக்கு மாற்றி சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு தான் இது வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஓகேவா? Okay students, I hope you all understood this. So we will see you next.